அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடமையான தர்மம் ஜக்காத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நதிகளாலும் மழையாலும் முளைத்தவற்றில் 10% ஜக்காத் கடமையாகும். ஒட்டகத்தின் மூலம் தண்ணீர் பாய்ச்சி முளைத்தவற்றில் 5% ஜக்காத் கடமையாகும். இந்த செய்தி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லிமில் 1786 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வருடத்தில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு புனிதமான ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஜக்காத்துல் ஃபித்ர் என சொல்லப்படும் நோன்பு பெருநாள் தர்மமும் அந்த ஆண்டுதான் கடமையாக்கப்பட்டது. இதர பொருட்களுக்குரிய ஜக்காத் எனப்படும் மார்க்க வரிகளின் அளவுகளும் இந்த ஆண்டுதான் விவரிக்கப்பட்டன. இது பூமியில் பயணித்து பொருள் ஈட்ட முடியாமல் சிரமத்தில் வாடி வதங்கிய ஏழைகளுக்கு அவர்களுடைய பொருளாதார சுமையை எளிதாக்குவதற்கு காரணமாக அமைந்தது. அல்லாஹு தஆலா இந்த கடமையின் மூலமாக ஏழை எளியவர்கள் வளம் கொளிப்பதற்கு, பொருளாதாரத்திலே மேம்பாட்டை பெறுவதற்கு ஒரு காரணத்தை, ஒரு வாய்ப்பை அடைந்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் செல்வத்தில் எஞ்சியதை, நிச்சயமாக உள்ளதை, அதனுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவே ஜக்காத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தங்கம், வெள்ளி அல்லது இந்த இரண்டின் இடத்தை நிரப்புகின்ற கரன்சி நோட்டு, அதுபோன்ற நாணயங்கள், வியாபார பொருட்கள், தானியங்கள் மற்றும் பல வகைகள், ஆடு மாடு போன்ற கால்நடைகள், இவற்றை கணக்கீடு செய்து அவைகள் ஒரு குறிப்பிட்ட அளவை கடந்தால் அவைகளுக்கு ஜக்காத் என்கின்ற இந்த ஏழை வரி கடமையாகிவிடும். இந்த அடிப்படையிலே ஜக்காத் என்கின்ற இந்த கடமை அல்லாஹ்வுடைய தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றம் பெற்று மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பாக கடமையாக்கப்பட்டது என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு வருடம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஜக்காத் கொடுப்பது இஸ்லாத்தில் கட்டாய கடமை என்று தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. இந்த கடமையை எல்லா காலத்திலேயுமே நிறைவேற்றலாம். என்றாலும் பெரும்பாலான மக்கள் புனிதமான ரமலான் மாதத்திலே நிறைவேற்றுகிறார்கள். அந்த ரமலான் மாதத்திலே நிறைவேற்றுவதற்கு காரணம், பன்மடங்கான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியிலே தான் இப்படி செய்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள், ஏழை வரி ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முன்பே அனுப்பி வைக்கிறீர்களோ அதை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 110 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி அடைதல், தூய்மைப்படுத்துதல் போன்ற அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஜக்காத் என்கின்ற இந்த வாதத்தை தமிழ் அகராதியிலே வளர்ச்சி அடைதல் என்கின்ற பொருளை தருகிறது. இந்த சூழ்நிலையிலே
இந்த ஜக்காத் என்கின்ற இந்த கடமையை இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக விவரித்து அதற்குண்டான முறையான சட்ட ரீதியான கடமைகளை மேற்கோள் காட்டி நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி வைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயங்களை செய்யும் ஒருவர் விசுவாசத்தின் ருசியை சுவைத்து விட்டார். 1, அல்லாஹுவை வணக்கத்துக்குரியவன் என்று ஏற்றுக்கொள்ளுதல். 2வதாக அல்லாஹுவை வணங்குதல். 3வதாக தன்னுடைய செல்வத்திலே இருந்து, பொருளாதாரத்திலே இருந்து மனம் விரும்பி ஒவ்வொரு வருடமும் ஏழை வரி ஜக்காத்து கொடுத்து வருவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி அப்துல்லாஹ் பின் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தின் 5 அடிப்படை தூண்களில் ஜக்காத் ஒரு பலமான தூணாகும். 14 நூற்றாண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த ஜக்காத்து கடமை இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்தியிலே மிகுந்த உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது. இந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற நல்லோர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.